ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சன்னா கிரேவி. கொஞ்சம் கடாயில் எண்ணெயை ஊற்றி அதில் சோம்பு, பச்சை மிளகாய், நறுக்கி வச்ச வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கின அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதில் கொஞ்சம் தக்காளி நறுக்கி வச்ச தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். வதங்கின அப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் போட்டிருக்கோம். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொண்டைக்கல்லையை நம்ம வேக வச்சுருக்கோம். மொதல் நாள் ஊற வச்சு கொண்டைக்கல்லை வேக வச்சுருக்கோம். அந்த வேக வச்ச தண்ணியோட கொண்டைக்கல்லையும் போட்டுக்கணும். போட்டு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அந்த கொண்டைக்கல்லை வேக வச்சதை அதை எடுத்துகிட்டு மிக்ஸி சாரில் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் அதே தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை நல்லா கெட்டித்தன்மை கொடுக்கும். தேங்காய்க்கு பதிலாக நான் இது சேர்த்துருக்கேன். சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி தழையை தூவி இறக்கணுன்னா சுவையான சன்னா கிரேவி ரெடி. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது சப்பாத்தி, பூரிக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.